கடவுளை கற்பித்தவன் முட்டாள். முட்டாள் என்கின்ற சொல்லுக்கு முக்கியமான பொருள் என்ன என்று பார்த்தீர்களாகி, லாஜிக்கலா இல்லாதவன், இல்லாஜிக்கலா இருக்கிறவன், இரேஷனலா இருக்கக்கூடியவன், அதாவது காரணகாரியவாதம், காரணகாரியம் என்கிற விஷயங்களை ஆராயாதவன். இது முட்டாள் என்கிறதனுடைய முக்கியமான லட்சணம். காரணம் காரியம், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட், இதை பற்றிய ஒரு விசாரம், ஆராய்ச்சி இல்லாதவன், தெளிவு இல்லாதவன், அவனுக்கு முட்டாள் என்று பெயர் கொடுப்பது நியாயம். கடவுளை கற்பித்தவன் காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி ஆராயாதவனா? இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோமாகில், உலகத்தை படைத்தவன் கடவுள், அதாவது இந்த உலகம் என்று ஒன்று இருக்க வேண்டுமாகில் அதை படைத்தவன் என்பவன் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். படைத்தவன் இல்லாமல் இந்த உலகம் வந்திருக்க முடியாதே, ஆதலால் கடவுளை ஏற்க வேண்டும் என்று நாம் கூறுவதாக நினைத்துக் கொண்டு, அதற்கு எதிர்கேள்வி கடவுள் மறுப்புவாதிகள் கேட்பது என்ன என்றால், அப்படி என்றால் கடவுளை படைத்தவன் என்று ஒருவன் இருக்க வேண்டுமே. உலகத்தில் யாரையுமே படைத்தவன் என்று ஒருவன் இருக்க வேண்டுமானால், உலகத்தை படைத்தவன் கடவுள் என்றால் கடவுளை படைத்தவன் யார்? பார்க்கிறோம். சாதாரணமா நிறைய சாமானிய சராசரி மனிதர்கள், ஆத்திகர்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த லாஜிக் எடுத்து வைக்கிற வழக்கம். எதுக்குமே காரணம் வேணும். உலகம் என்று ஒன்று இருந்தால் அதை படைத்தவன் ஒருத்தன் வேணும் என்ற லாஜிக்கை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். சராசரி மனிதர்கள் உலகம் என்று ஒன்று இருக்குமாகில் அதை படைத்தவன் ஒருத்தன் வேணும். உடனே அதற்கு எதிர்கேள்வியாக என்ன அமையலாம் என்றால், அப்படியாகில் கடவுளை படைத்தவன் யார் என்கிறது எதிர்கேள்வியாக அமையலாம். உலகம் என்று ஒன்று இருக்குமாகில் அதை படைத்தவன் ஒருவன் வேணும், அதனால நீ கடவுளை ஏற்றுக்கொண்டாகணும் என்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே இல்லை. சராசரி மனிதர்கள் அது மாதிரி சொல்லலாம். எப்ப இந்த வாதத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள் இந்த வாதத்தை எடுத்து வைக்கல. கடவுளோ என்று ஒருவர் இருக்காருங்கிறதுக்கு அனுமான பிரமாணமும் கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப ஆழ்ந்த ஞானியர் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால உணரவும் முடியும், அது வேற விஷயம். சாஸ்திர பிரமாணம் இருக்கவே இருக்கிறது. அனுமான பிரமாணம்னு வரும் பொழுது, இப்ப நான் சொன்னேனே ஒரு லாஜிக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கடவுள், உலகம் இருக்குமாகில் உலகத்தை படைத்தவன் ஒத்தன் உண்டு என்கிற லாஜிக் ஆச்சரியம் சாஸ்திரங்கள்ல பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள்ல. ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு வேற ஒரு லாஜிக்க சாஸ்திரம் முன்னாடி நிறுத்துகிறது. அது என்ன என்று பார்த்தோமாகில், இந்த இயற்கையில் உள்ள அமைப்பு, எங்கும் அமைப்பாக இருக்கிறது இந்த இயற்கை என்கிறது தான். இப்பொழுது இந்த லேப்டாப் அமைப்பாக இருக்கிறது. நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இந்த லேப்டாப்பில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த லேப்டாப் இவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸான அமைப்போட கூட இந்த லேப்டாப் இருக்கே, இதை பிளான் பண்ணி உருவாக்கியவன் ஒருத்தன் வேணும். இல்லாமலேருந்து இந்த லேப்டாப்பை கொண்டு வரலாம? நிச்சயமா. உருவாக்கியவன் இங்க சொல்லுகிறது என்னன்னா, ஒரு சில சாமான்களை வச்சு அதை வடிவமைத்து அதை இந்த ஒரு லேப்டாப்பாக ஆக்கி
இங்கே உட்கார்ந்து பேசினா உலகம் முழுக்க எங்க வேணா கேட்க முடியுங்கிற அளவுக்கான ஒரு பிரெயினோட கூட அதற்கான ஒரு பிளானை நடத்தி ஒரு ஆலோசனையை நடத்தி இப்படி ஒரு லேப்டாப்பை இல்லாமலேருந்து இல்லாத போனாலும் ஏதோ சில சாமான்கள்லேருந்து உருவாக்கி வச்சிருக்கிறான் ஒருவன். அவன் இல்லாத போனால், அவனுடைய ஆலோசனை அவனுடைய பிளானிங் இல்லாத போனால் இந்த லேப்டாப் வந்திருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சிஸ்டம், இது ஒரு அமைப்பு. இது மாதிரியாக ஒரு லேப்டாப் உதாரணமா சொன்னோம். எந்த ஒரு அமைப்பையும் பாருங்கள், கச்சா பிச்சான ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை அமைக்கிறதுக்கு ஒரு பிளானிங் தேவையில்லை, அதை அமைச்சவன் ஒருத்தன் தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல குப்பையெல்லாம் குவிஞ்சு கிடக்கு, நிறைய டஸ்ட் இருக்கு ஒரு இடத்துல, ஏதோ காற்று அடிக்கிறது, ரேண்டமா அங்கே வந்து இவ்வளவு மண்ணு குவியல் வந்து குவியலாம், அது அமைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடி போகலாம். அமைப்பு என்று எப்போ ஒன்று இருக்கோ அதுக்கு பின்னணியில ஆலோசனை, பிளானிங், ஒரு சைதன்யத்தினுடைய பிளானிங். பிளானிங்கிறது ஜடம் பண்ண முடியாது இல்லையா? இப்போ வாஷிங் மிஷின் அப்படின்னா வாஷிங் மிஷினை உருவாக்கினது யார்? வாஷிங் மிஷினை இந்த லேப்டாப் உருவாக்கியது என்று சொன்னா சிரிப்பு தான் வரும். இதுதான் முட்டாள்தனம். வாஷிங் மிஷினை லேப்டாப் உருவாக்கி இருக்க முடியாது. ஏன்னா வாஷிங் மிஷினை உருவாக்குறதுக்கு சைதன்யம் வேணும். ஏன்னா சைதன்யத்தோட பிளான் வேணும், ஆலோசனை வேணும், சிந்திக்கணும். அப்பதான் இந்த வாஷிங் மிஷின் என்று ஒன்று உருவாகும். காரணம் என்னன்னா அந்த வாஷிங் மிஷின்ல ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரியான ஒரு அமைப்பு, அது மாதிரியான ஒரு சிஸ்டம் இயற்கையில பல விஷயங்களுக்கு இருக்கிறதேங்கிறது இங்க ஒரு பாயிண்ட். இது சாஸ்திரங்கள் கடவுள் இருக்கான்ங்கிறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவிரோதாத்தியாயம் முழுக்க இதுதான். அமைப்பு என்கிறது எல்லா இடத்திலையும் இருக்கிறதே. இயற்கையில அமைப்பு இல்லாத அம்சங்கள் மிகவும் கம்மி. அதையும் சில விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், அமைப்பு இல்லாத அம்சம்னு அதை சொல்ல முடியாது, அதுலயும் ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை உன் கவனத்துக்கு நீ கொண்டு வரல என்றுதான் சொல்லுகிறார்கள். இது ஒரு விந்தை. அப்படி அமைப்பாக இயங்குகிறதே இந்த இயற்கை என்னும் பொழுது, படைச்சாங்கிற வார்த்தையை விட, படைச்சான்லாம் வரலாம், படைச்சான் கடவுள் இருக்கலாம். படைச்சான்கிறது ஒரு லட்சணையா சொல்றது தான் அதனுடைய லிட்டரல் மீனிங் எடுத்துக்க முடியாது. பின்ன என்ன என்றால் அமைப்பாக இயக்கி வருகிறான், அதுதான் விஷயம். இல்லாமையிலேருந்து உருவாக்கிடல, மறுபடியும் இல்லாமைக்கு கொண்டு போகல, இயங்குகிறது. இயங்குவதோ அமைப்பாக இயங்குகிறது. பிரளயம் என்று சொன்னாலும் கூட இது எல்லாம் ஒடுங்குகிறது. கம்ப்யூட்டர்ல உள்ள நாம ரூபங்கள்லாம் எப்படி டேட்டா பேஸ்ல ஒடுங்குமோ, நம்முடைய சிந்தனைகள்லாம் ஆழ்ந்த தூக்கத்துல எப்படி வந்து நம்மிடத்திலேயே ஒடுங்குமோ, நம்முடைய பிராணனிடத்தில் ஒடுங்குமோ, அது மாதிரியாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையும் ஒடுங்குகின்றன பிரளயத்தில். அதன் பிறகு மறுபடியும் சிருஷ்டியில் வெளிப்படுகின்றன. சிருஷ்டி என்றாலே வெளிப்பாடு என்றுதான் பொருள். வெளிப்படுகின்றன. லட்சணையாக அதை படைப்பு என்றும் இதை அழிவு என்றும் லிட்ரல் சென்ஸ்ல இல்லாத போனாலும் லட்சணையா வச்சுக்கலாம். எனர்ஜியாக ஆகிவிடுகிறது, அப்புறம் மேட்டராக மாறுகிறது, மறுபடியும் எனர்ஜியாக ஆகிவிடுகிறது, மேட்டராக மாறுகிறது. இவ்வாறு தொடர்ச்சியாக அனாதிகாலமாய், இதுதான் சாஸ்திரம். இது எந்த டேட்ல ஆரம்பிச்சதுங்கிறது இல்லாமல் அனாதிகாலமாக நடந்து கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அனாதிகாலம்னு சாஸ்திரம் சொல்லுவதை சயின்ஸும் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு என்று சொல்லுகிறது. எப்போ அனாதிகாலமோ அப்போ அனந்த காலம். நான் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. இப்படி அனாதிகாலமாய் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாரை, சம்சாரம் என்கின்ற பெயரில் ஓடுகின்ற இந்த தாரை, அதாவது எனர்ஜி மேட்டராக மாறுவதும் மேட்டர் எனர்ஜியாக மாறுவதும், இது பிரளயமாகவும் இது சிருஷ்டியாகவும், இப்படி ஒரு வெளிப்பாடு, இப்படி ஒரு பிரகடனம், அப்படி ஒரு ஓய்தல்,
என்று இப்படியும் அப்படியுமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் இருக்கோ இதுல நனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அமைப்பு இருக்கிறது. யாராலையும் இருக்க முடியாது. இப்படி ஒரு அமைப்பு ஒரு சைதன்யத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு சைத்தன்யம் இயக்குதலால் தான், ஒரு சிறிய அமைப்பே ஒரு சைதன்யத்தினுடைய இயக்குதலால் தான் அமைய முடியும் என்றால், மொபைல் போன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால், மொபைல் போனா அது தானா வந்துடுத்து சொல்ல முடியாது. இது ஒண்ணு வருவதற்கே யாராவது சொன்ன சிரிப்பா? மொபைல் போன் தானா வந்துடுத்து என்று சொன்னா சிரிப்பா? அதற்கே ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு சைதன்யத்தினுடைய, மனிதன்கிறதெல்லாம் விட ரொம்ப ஜென்ரிக்கா பேசணும் இந்த விஷயத்த. ஒரு சைதன்யத்தினுடைய இது வேணும், ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் என்றால், ஒரு சிலந்தி வலை என்றால் அதற்கே 8 கால் பூச்சியினுடைய ஒரு சக்தி வேணும் என்றால், அமைப்புக்கு பின்னணியில் சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்துடைய சங்கல்பம், அந்த சைத்தன்யத்துடைய ஆலோசனை வேண்டித்தான் உள்ளது. இல்லாத போனால் அமைப்பு ஏற்படாது. டிராபிக் நடக்கிறது என்றால் அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு போலீஸ் இருந்தும் ஆக்சிடென்ட் ஆவதை பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மாண்டமான டிராபிக் ஆகாசத்தில் பார்த்தீர்கள் என்றால் கிரகங்களுடைய சஞ்சாரம் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று கூட நிற்கவில்லை, எல்லாம் சஞ்சரிக்கின்றன. அற்புதம் தான். பெரிய பெரிய கிரகங்கள், பெரிய பெரிய நட்சத்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதித்து, மோதாமல் இருப்பது வியப்பே தவிர மோதினால் வியப்பன்று. ஜடமான இவ்வளவு பொருள் நகருகின்றன. நகரக்கூடிய இந்த பொருட்கள், ஜடமான பொருட்கள் நகரும் பொழுது இவைகள் ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? எப்படி மோதாமல் இருக்க முடியும்? ஏதோ ஒரு கால்குலேஷன் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அந்த கால்குலேஷன்ல நகரணும்? ரேண்டமா நகர்ந்தா என்ன? ரேண்டமா நகர்ந்தா அங்க கேள்வி கேட்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் ரேண்டமா நகரணுங்கிற கேள்வி அங்க அவசியம் இல்லை. இப்போ திடீர்னு தடாபுடா தடாபுடா ஏதோ சத்தம் கேட்டுதுன்னா அதை நம்ம கேள்வி கேட்க போறது இல்லை. அதுவே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், டாட் டாட் டாட்னு ஏதோ சத்தம் கேட்கறது, கேள்வி கேட்க போறது இல்லை. அதுவே அமைப்பா அந்த சத்தம் கேட்டதுன்னா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கா கான்ஸ்டன்டா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பயம் வந்துடும். சிஸ்டமேட்டிக்கா இருக்க சத்தம், அந்த அந்த சப்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கோ, ரொம்ப கம்மியான சிஸ்டம் தான் இருக்கு, ஒரு ஒரு மழை துளி ஒன்று சிந்தி கொண்டே இருக்கிறது, சத்தம் கேட்கறது அப்படின்னா கூட பயம் வராது. அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அந்த சத்தம் வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சைத்தன்யம் அதை இயக்குகிறதுங்கிற பயம் வரும். ஆள் கொண்டிருக்கானா, அல்லது ஏதாவது ஒரு பிராணி ஒரு விலங்கு இருக்கிறதா, அது ஏதாவது பெரிய இந்த பிராணியா இருக்குமா, நம்மளை அடிக்கக்கூடிய ஒரு விலங்கா இருக்குமா, அங்கே பயம். ராத்திரி 12 மணிக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு சத்தம் கேட்டுதுன்னா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மனிதனுக்கு தானா புரியக்கூடிய விஷயம் அங்க ஒரு சைத்தன்யம் இல்லாம அது வராது அப்படிங்கிறது. ஏன்னா சிஸ்டம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லெஸ்ஸான சிஸ்டம்ங்கிற விஷயம் வேற. ஆனா எவ்வளவுக்குள்ள சிஸ்டம் காம்ப்ளெக்ஸா இருந்தோ அவ்வளவுக்குள்ள பிளானிங் பக்காவா. இப்போ சொன்னேன் எனக்கு மாதிரி தான், இத்தனை கிரகங்கள் ஒன்று கொண்டு மோதாம அது மட்டும் ஒரு கால்குலேட்டிவா நகர்றது என்கிறது ஒரு இது ஒரே ஒரு உதாரணம் தான். மற்றொரு உதாரணம் சொல்லணும் என்றால், சாகரஹா சமயம் கிருத்வா வேளாமதி வர்த்ததே என்று வால்மீகி சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய சமுத்திரம் பொங்கி எழுந்து நிலத்தை அழிக்காத இருக்கிறது என்கிறது தான் அதிசயம். அழித்தால் அதிசயம் இல்லை, சுனாமி வந்தா அதிசயம் இல்லை, சுனாமி வராததுதான் அதிசயம். ஒரு உதாரணம் சொல்லணும் என்றால், இப்போ இந்த ரூம் இருக்கிறது, ஒரு கற்பனை பண்ணுங்கள், இந்த அறைக்கு அந்த புறம் ஒரு அறை இருக்கிறது, இந்த அறைக்கு 4 பக்கமும் 4 அறைகள் இருப்பதாக ஒரு இமேஜின் பண்ணிக்கலாமே. 4 பக்கம் உள்ள அறைகள்லையும் ஜலம் ரொம்பி இருக்கு, கதவோ திறக்கப்பட்டு இருக்கு. இந்த அறைக்குள்ள என்ன ஆகும்?
4 பக்கமும் இருக்கக்கூடிய நீர் இந்த ரூம்குள்ள கொட்டி இந்த ரூம் முழுக்க ஜலமாக ஆகும். அதுதான் ஆகணும். அப்படி ஆனாதான் அது நார்மல், அது நேச்சுரல். அப்படி ஆகாம அந்தந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஜலம் அந்தந்த ரூம்லயே இருக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய ரூம்ல ஜலம் வரவே இல்லை என்று இருந்தா அதுதான் வியக்கத்தக்க விஷயம். அதை பத்தி தான் கேள்வி எழும். எப்படி அது என்கின்ற கேள்வி வரும். இப்ப நான் சொன்னேனே, அதுதான் இந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்துல 1/3 தான் நிலம், மற்ற எல்லாம் ஜலம். சமுத்திரம், சமுத்திரம்னா இந்த விளையாட்டா? அந்த சமுத்திரத்தில் உள்ள ஜலம் எப்படி இந்த 1/3 ஓரமா இருக்கக்கூடிய இந்த நிலத்தை இனி வரைக்கும் முழுக்கடிக்காத இருக்கிறது? யாருக்கு அடங்கி, எதுக்கு அடங்கி, ஏன் அடங்கணும்? எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு சுனாமி வந்தாலே அத்தனை பேரும் ஒண்ணு இல்லாத போயிடும், ஆடி போயிடும். 1/3 நிலத்தை மற்ற 3 மடங்கு நிலத்தை விட 3 மடங்கு பெரிய சமுத்திரம் ஒன்றும் செய்யாம பேசாம வாய மூடிட்டு இருக்கு. இது அதிசயம். ஏங்கிறது இது மாதிரி பலவேறு விஷயங்கள்ல இந்த இது மாதிரியான அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ. பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதம் கிளம்பினாலே போறோம், நமக்கு தாங்காது. எங்க பார்த்தாலும் அக்னி பத்தின்றது, எங்க பார்த்தாலும் தண்ணீர் உள்ள நுழைந்ததுன்னா ஒரு சுனாமியை சொல்லல. தண்ணீருக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு, சமுத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வலுவுக்கு, சக்திக்கு ஒரே சமயத்துல 40 லட்சம் சுனாமி நடக்கலாம். ஒரு சுனாமி இல்ல. கீழே பூமிக்குள்ள உள்ள கல்லெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி எங்க பார்த்தாலும் வல்கானிக் எரப்ஷன் நடக்கலாம், எர்த்குவேக் நடக்கலாம். என்ன அமைப்பு! சயின்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பிசிக்ஸ்ல போறோமோ, ஏன் பயாலஜியில போனா கூட திருப்பி 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 இந்த அமைப்பை பார்த்து பிரமிக்கிற மாதிரி நேரிடும். எல்லாமே இவ்வளோ ஆர்கனைஸ்டா எப்படி இருக்கு? ஒரு மிஷின்னா எவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி பார்க்கிறோம் மனிதன் அமைத்தது. அதுக்கு ஈடான ஒரு காம்ப்ளெக்சிட்டியோ அதை விடையே அதிகமான காம்ப்ளெக்சிட்டியோ மனிதனுடைய உடல்ல இருக்கு. கண்களுக்கு போக வேண்டிய நரம்புகள் தான் கண்களுக்கு போகின்றன, காதுகளுக்கு போக வேண்டிய நரம்புகள் தான் காதுகளுக்கு. கண்ணு திடீர்னு ஒருத்தனுக்கு கண்ணுக்கு கேட்டுது அப்படின்றோ, காது பார்த்ததுன்னோ எங்கேயும் இல்லை. ஒரே உணர்வுல இருக்கக்கூடிய சக்தி தான் நாலா பக்கமும் பாய்கிறது, அது சந்தேகமே இல்லை. கண் வழியாகவும் காது வழியாகவும் வெளியில போய் விஷயங்களை கிரகிச்சுட்டு உள்ள போறது. ஆனால் என்ன ஆகுது என்றால் ஆச்சரியம், அந்தந்த நரம்போட காரியத்தை தான் அது செய்கிறது. இதுல மாற்றம் இல்லை. அமைப்புன்னு அமைப்பு, உடலில் உள்ள அமைப்பு சொல்லி மாளாது. எந்த இடத்துல எது இருந்தால் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குமோ அதாவது அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல இது இல்லாத போன ரொம்ப சாதாரண சிம்பிளான விஷயமா இருக்கும். இந்த இடத்துல இதனுடைய பயன் என்ன, இது இல்லாத போச்சுன்னா என்ன விபரீதங்கள் ஏற்படலாம் என்று பயாலஜிக்கலா நம்ம ஆராயும் பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்து எது எது எங்கெங்க இருக்கணுமோ அப்படி இப்படி இருக்கிறது. அற்புதம். மனித உடல் அப்படிங்கிறது பர்ஃபெக்டான மிஷின். அப்படி ஒரு மிஷின். அதுலயும் பிரெயின் பார்த்தேன்னா ஆச்சரியமான மிஷின். ஒரு இந்த பிரெயின் இப்படி பிரிச்சு வச்சோம் அப்படின்னா ஒரு மேட் மாதிரி, ஒரு டென்னிஸ் கார்ட் மாதிரி அவ்வளவு விஷயத்தையும் எடுத்து உருட்டி அழகா யார் வச்சா? அது வச்சு அதை அப்படியே அம்பேல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி ஆர்கன்ஸ் எல்லாம் அம்பேல் விட்டோம், பார்க்கறதுக்கு கன்றாவியா இருக்கும், தாங்க முடியாது. அவன் பயந்துட்டு ஓடுவான். இது இப்படியே விட வேண்டாம், அது ப்ராப்ளமேட்டிக். பயந்து ஓடுவாங்கிறதுனால மட்டும் இல்லை, அது இப்படியே விட்டா அப்போ சன்லைட்டுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி வெளியில உள்ள விஷயத்துக்குலாம் எக்ஸ்போஸ் ஆகி தாறுமாறு ஆகுங்கிறதுனால அதை அழகா மேல வச்சு அழகா ஒரு தோல் கொடுத்து அதுக்கு அந்த தோலையும் அழகுபடுத்தி ஒரு மாதிரியா உருவாக்கி பார்க்கறதுக்கு பார்த்தா ஒரு ஆள் மாதிரி டீசெண்டா இருக்கிறதுக்கு நமக்கு வழி பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாமே அமைப்பு.
இவ்வளோ பெரிய உடல் பற்றி பேசுகிறேனே, அதில் உள்ள ஒவ்வொரு செல்லும் அமைப்பு. இத்தனை அணுக்கள் சேர்ந்தால், இத்தனை பரமாணுக்கள் சேர்ந்தால் ஒரு அணு, இத்தனை அணுக்கள் சேர்ந்தால் ஒரு செல், இத்தனை செல் சேர்ந்தால் ஒரு மனிதன், இத்தனை செல்லில் வந்து இந்த செல் செத்து போச்சுன்னா வெளியில் வரணும், புது செல்லெல்லாம் உருவாகணும், எல்லாமே அமைப்பு. ஏதாவது ஒன்று நின்று போச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு நரம்பு வாய்க்கு வர வேண்டியது கட்டாயத்துன்னு வாய் பேச்சு நின்று போயிடும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நரம்புகள் உழைக்கின்றன. ஒரு கம்பெனி நடந்தது, அவன் யந்திரம்னு சொன்னேன், இன்னொரு பக்கம் பார்த்தேன் கம்பெனி மாதிரி தோன்றுது இந்த உடம்பை பார்த்தாலே. ஒரு கம்பெனியில் எத்தனை பேர் எத்தனை ஆக்டிவிட்டி செய்து அந்த கம்பெனியை காப்பாற்றுகிறார்கள். அது மாதிரியா இந்த உடலை, நம்முடைய நரம்புகள், நம்முடைய செல்கள், நம்முடைய மாலிக்யூல்ஸ், நம்முடைய ஆட்டம்ஸ், ஒவ்வொரு உறுப்புகள், ஆர்கன்ஸ், இது எல்லாம் சேர்ந்து இந்த உடலை அமைச்சு எல்லாம் என்னென்ன நம்ம சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இது 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 வந்து இது அமைந்து இயங்குகிறது, அமைப்பாக அமைந்து இயங்குகிறது. இது மனித உடல் மட்டும் இல்லை, இது ஒரு எறும்பு உடல். அந்த எறும்பு உடல்ல என்ன ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறத பாருங்கள். மனிதனும் என்ன பண்றான் என்றால், விஞ்ஞான வளர்ச்சியினால ஒரு டாய் ஒன்று உருவாக்கலாம், எறும்பு மாதிரியே. அது துணுண்டுக்கு ஒன்று நகர்ந்து போக முடியும், நகர வைப்பான். அது நகரும், நகரலாம். ஆனால் அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது மனிதனால இன்னி வரைக்கும். இருக்கட்டும், எப்படியோ உயிர் என்று ஒன்று இல்லாத போனால் ஒரு கால் இயங்கித்து, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த எறும்பு உடல் இதெல்லாத்தையும் மிஷின் தானே சொல்லுவோம். உயிர் இருக்கும் பொழுதும் அதை மிஷின் என்று ஏன் சொல்லக்கூடாது? அமைப்பு 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 அமைப்பு. எப்போ இந்த சிஸ்டம் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ், எவ்வளோக்கு சிஸ்டம் காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு அதுக்கு சைத்தன்யம் காரணங்கிறதுனால இந்த இந்த உடலாக இருக்கட்டும், மனித உடல் தான் இல்லை, எந்த ஒரு உயிருடைய உடலாக இருக்கட்டும், ஒரு அமீபாவோட உடலாக கூட இருக்கட்டும், ஒரு எறும்பின் உடலாக இருக்கட்டும், ஒரு கொடியின் உடலாக இருக்கட்டும், ஒரு மரத்தின் உடலாக இருக்கட்டும், மனிதன், மிருகம், இந்த எல்லா உடலும் எப்படி அமைப்பாக அமைக்கப்பட்டு இயங்கி வருகிறது என்று பார்த்தோமாகில் பிரமிப்பு. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய பொருள், கடல் எப்படி அமைப்பாக இருக்கிறது, காற்று எப்படி அமைப்பாக இருக்கிறது, எங்க பார்த்தாலும் புயலாக கிளம்பாம அமைப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது எப்படி? இது எல்லாத்துலேயும் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஒரு எலக்ட்ரிசிட்டியை எப்படி உபயோகப்படுத்தணும்னு ஒரு டியூப் லைட்டையோ ஒரு பல்பையோ கண்டுபிடிச்சா அதை எப்படி பார்த்து பிரமிக்கிறோம். கண்டுபிடிச்சவா விஞ்ஞானிக்கு எவ்வளவு கிரெடிட் கொடுக்குறோம். பெரிய ஒரு கோவில் கட்டுறான், பிரகதீஸ்வரர் கோவில் பிரம்மாண்டமா இன்னைக்கு வானலாவி நிற்கிறது. இதை கட்டினவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு எப்படி பார்த்து பிரமிக்கிறோம். அதை பார்த்து எல்லாம் அங்கே உள்ள அமைப்பை பார்த்து தானே பிரமிக்கிறோம், அங்கே உள்ள ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டி அந்த பார்த்து தானே பிரமிக்கிறோம். அது மாதிரியா இந்த நேச்சரை பார்த்தோம்னா இதுல உள்ள அமைப்பு, இவ்வளவு பெரிய அமைப்புக்கு பின்னணியில ஒரு சைதன்யம் இருக்கு. அந்த சைதன்யத்துக்கு தான் கடவுள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு என்கிறது இங்க எஃபெக்ட், அதுக்கான காரணம் அந்த சைதன்யம். இதுதான் காரணகாரியவாதம். இந்த காரணகாரியவாதத்தில் என்ன குறை இருக்கிறது? இது காலங்காலமாக நடந்து கொண்டு வர எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய்டு கிரியேட்டட் அப்படின்னுங்கிற சயின்ஸ் ரீதியில் பார்த்தாலும் சரி, அல்லது சாஸ்திர ரீதியில் வந்து இந்த உலகம் அனாதிகாலமாக நடந்து கொண்டு வருகிறது என்று பார்த்தாலும் சரி, காலங்காலமாக நடக்கக்கூடிய இந்த ஒரு இயற்கையை, இந்த ஒரு விஷயத்தை அமைப்பாக இயக்கி வருவதுதான் கடவுளின் செயல். அப்படி இயக்கிறவன் கட்டாயமா ஒருத்தன் இருக்கிறான், ஆர் இருக்கிறாள், இருக்கிறது, எதை வேணா சொல்லிக்கோ, அதை பத்தி இல்லை. அது நம்ம ஒரு தத்துவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயம் இல்லை. ஸ்திரீலிங்கமாகவும் சொல்லலாம், புல்லிங்கமாகவும், அகிரிணையில கூட சொல்லலாம். எல்லாத்தையும் சேயம் தேவதா ஐட்சதைன்னு ஸ்திரீலிங்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, சோகாமயத்தை என்று புல்லிங்கத்திலையும் வருகிறது உபனிஷத்துக்கள்ல, தத் பிரம்மேதி என்று நியூட்ரல் அகிரிணையிலையும் வருது. அது விஷயம் இல்லைங்க, அது விஷயம் இல்லை. இது மூணு இல்லைன்னு வேற, அது வேற. ந ஸ்திரீ ந ஷண்டா ந புமான் ந ஜந்து, அது பாயிண்ட் இல்லைங்க.
இவ்வளவு பெரிய கான்செப்ட் பேசிட்டு இருக்கோம், இது ஆனா பொண்ணா பைத்தியகாரம். இப்ப என்ன விஷயத்துக்கு வரையன்னா, அமைப்பு உலகத்தில் உள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை பார்க்கிறோம். இந்த அமைப்புக்கு பிஹைண்ட் ஒரு சைதன்யம் இருந்தே ஆக வேணும் என்னும் பொழுது அந்த சைதன்யத்துக்கு கடவுள் என்று பெயர் வைக்கிறோம். ஏன்னா மொழியில ஏதாவது ஒரு வெளிப்பாடு வேணும், அதற்காக பிரம்மம் என்றோ கடவுள் என்றோ சொல்லு. ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், கடவுளுடைய ஒரு முக்கியமான லட்சணம் அமைப்பை அமைத்தல். இதைதான் நீங்கள் படைத்தல்னோ காத்தல்னோ அழித்தல்னோ இதை வேணா சொல்லி கொண்டாடினாலும் எத்த சொன்னாலும் எல்லாத்துக்கும் லிட்டரலா மீனிங் கிடையாது. அமைத்தல் என்கிறது தான் இங்க லட்சணையாக போய் குறிக்கிறது. சாஸ்திர ரீதியா பேசுறேன். அமைத்தல் அவரிடம் இருக்கிறது. கடவுள் என்றால் அமைத்தல், கடவுள் என்றால் ஆர்டர்லினஸ். ஆர்டர்லினஸ்னுடைய காரணம் என்றுதான் நாமும் சொல்லுகிறோம், கடவுள் மறுப்புவாதிகளும் சொல்லுகிறார். கடவுள் மறுப்புவாதிகளுக்கு தான் கடவுளே கிடையாது, இல்லாத கடவுளுக்கு ஆர்டர்லினஸ் லட்சணம்னு அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், இல்லாத கடவுளுக்கு தான் சொல்றார். எப்படின்னு சொல்றேன். இப்ப கடவுள் மறுப்புவாதிகள்கிட்ட போய் கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறீர்களே, ஏன் இல்லைன்னு கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்ற பதில் பல. அதுல முக்கியமான பதில் என்ன என்றால், ஏனெனில் ஆர்டர்லியா இல்லையே. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா சுனாமிலேன்னு காப்பாற்ற மாட்டாரா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அங்க அவ்வளவு பெரிய புயல் வந்தது, அதுல இருந்து காப்பாற்ற மாட்டாரா? கடவுள் ஈஸியா கேட்பா. கடவுள்னு ஒருவர் இருந்தா அங்க இப்படி ஒரு பெரிய கஷ்டம் வந்தது, அதுல இருந்து மக்களை காப்பாற்றலையே. இதுல இருந்து என்ன விஷயம் நமக்கு கன்மையாகிறது? முக்கியமான ஒரு விஷயம் கன்மையாகிறது. கடவுள் என்று ஒருவர் இருப்பாராக, அவரிடத்துல நாம் எதிர்பார்க்கிறது என்ன? அமைப்பு, ஆர்டர்லினஸ். அந்த ஒரு ஆர்டர்லினஸ் இயற்கையில சில இடங்கள்ல ஒரு சுனாமின் பொழுது, ஒரு புயல் பொழுது கெடுகிறதே, ஆதலால் கடவுள் இல்லை. கடவுள் மறுப்புவாதிக்கு தான் லாஜிக். இப்ப நான் சொன்னதுதான் லாஜிக். கடவுள் இருக்கிறார்னு பேசுறவனுக்கு லாஜிக் என்னன்னா, சுனாமி எங்கேயோ ஓரமா ஒரு இடத்துல என்னைக்கோ வரக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை தாங்க முடியல இந்த பயலால். நம்மால, இந்த பையன் சொல்றது வேற யாரும், நம்மால அதையே தாங்க முடியல. பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலுவுக்கு, ஒரு சக்திக்கு, கடலுக்கோ தீக்கோ காற்றுக்கோ இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு தொடர்ச்சியாக இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கலாம். நடக்கலைங்கிறது தான் விந்தை. அமைப்பாக இருக்கிறதுங்கிறது தானே விந்தை. 99% இயற்கை நார்மலா அமைப்பாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது. சுனாமியோ புயலோ இதெல்லாம் 1% வருதுன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் 1%க்கு கீழே தான் இருந்தாலும் ஒண்ணுன்னே வச்சுப்போம். இந்த இயற்கையில் உள்ள டிசார்டர்லினஸ், இந்த இயற்கையில் உள்ள ஒரு சுனாமி, இந்த இயற்கையில் உள்ள ஒரு கொந்தளிப்பு, வல்கானிக் எரப்ஷன் முதலியவைகள்லாம் 1% நிற்கும் என்றால், அந்த 1% வரக்கூடிய டிசார்டர்லினஸ் பார்த்து இதை காரணமாக கொண்டு கடவுள் இருக்க முடியாது என்று வெறும் 1% உள்ள ஒரு டிசார்டர்லினஸ் பார்த்து கடவுள் இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நாஸ்திகனுக்கு தில்லு இருக்குமாகில், 99% ஆர்டர்லினஸ் இருக்கக்கூடிய இந்த இயற்கையை பார்த்து பிரமித்து இதற்கு நிச்சயமான ஒரு கடவுள் இருக்க வேணும்னு சொல்றதுக்கு ஆஸ்திகர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன தில்லு இருக்கும்? நாங்க முட்டாளா? இது எவ்வளோ ஒரு ஆதாரமான ஒரு விஷயம், ஆணிவேரான விஷயம். இதுல எவ்வளவு பெரிய லாஜிக் இருக்கு இல்லையா? மறுக்க முடியாது.
மறுக்க முடியாதுன்னா அவன்லாம் மறுக்கக்கூடாது, யாரும் மறுக்கக்கூடாது, கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒரு கால் ஒருத்தனுக்கு கடவுள் இல்லைன்னு தோணிட்டு இருந்தேன், சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. எனக்கு இருக்கிறதா தோன்றது எனக்கு சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. கடவுள் இருக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு உரிமை உண்டு. என் தரப்பு நான் பேசுறேன், அவ்வளவுதான். அவன் இங்க வந்தே அவன்கிட்ட ஒழிஞ்சு விடுவான்லாம் நான் பேசல, அதுக்காகலாம் பேசல. அவன் வராத இருக்கிறது நமக்கு ஒன்றும் நஷ்டமும் இல்லை, அதுக்காகவும் நான் பேசல. பெருசா நஷ்டப்பட்டு போயிட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் தரப்பை நான் பேசுறேன், கடவுள் இருக்கிறார் என்கிற தரப்பை. கடவுள் இருக்கிறாருங்கிற தரப்புக்கு, கடவுள் இல்லைங்கிற தரப்புக்கு ஐயோ இந்த சுனாமிங்கிற பேர்ல ஆர்டர்லினஸ் போயிடுத்தே, அதுதானே காரணம். இந்த அமைப்பு போயிடுத்தே என்கிறது தானே காரணம். அந்த அப்ப என்ன அர்த்தம்? அமைப்பு இருந்தா கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு தானே வர. அமைப்பு எங்க போச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓரமாக அந்த அமைப்பு காணா போச்சு என்று இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அந்த அமைப்பு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறத பார். அந்தந்த ரிதுவில் அந்தந்த சீசன்ல அதாவது வரத பார். பூமி சிஸ்டமேட்டிக்கா சுழல்றத பார். இவ்வளவு சிஸ்டம், இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் பொழுது, இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டிக்கும் பிளான் போட்டு படைச்சவன் நீங்க சொல்றது லிட்டரலா எடுத்துக்கூடாது. பிளான் போட்டு அமைச்சவன் ஒருவன் உண்டு என்கிறது தான் எங்களுடைய தரப்பு.